ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி முருங்கைக்காயை வச்சு முருங்கைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் இதோட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட முருங்கைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் முருங்கைக்காயும் ஒரே டைமில் சேர்த்தா தான் ரெண்டும் ஒரே டைமில் வேகும். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டோன்னா அப்புறம் முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ரெண்டையுமே ஒரே டைமில் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். முருங்கைக்காய் வதங்குறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரம் வேகும். ஒரு 50% வெந்ததும் இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் இதோட ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். தக்காளி வதங்குற வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி தக்காளியை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விடணும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கணும். மசாலா பச்சை வாசனை போனதும் இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கிறேன். முருங்கைக்காய் நல்லா மசாலாவில் வெந்து முருங்கைக்காயும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரை வேக விடணும். முருங்கைக்காய் நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதோட கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இதை ஒயிட் ரைஸோட, லெமன் ரைஸ், புளி சாதத்து கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.